இன்னைக்கு காலையிலேருந்து செய்திகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாட்டால ஹோட்டல்கள் எல்லாமே மூடக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பணி இழப்பு அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ சிலிண்டர் நம்ம வீட்டுக்கு வாங்கக்கூடிய சிலிண்டர் கூட டியூரேஷன் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரூ. 60 விலை ஏற்றிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது இன்னொன்று. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா ஃபோன் பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு மினிமம் டியூரேஷன் வச்சுருக்காங்க. இத்தனை நாட்கள் கழித்து தான் சிலிண்டரே நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு கேஸ் ஏஜென்சியை தொடர்பு கொண்டால், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொண்டால் ஃபோன் லைனே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே கொண்டு இருக்கிறது. இந்தியா தன்னுடைய எரிபொருள் தேவைக்காக, அதாவது கச்சா எண்ணெய்க்காக 90% இறக்குமதியை தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது. அதாவது ஒரு டாலருக்கு இவ்வளவு இந்திய ரூபாய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மதிப்பு 92 93 கிட்ட வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி 60 70 ரூபாய் இருந்த போதே நமக்கு பிரச்சனையாக இருந்தது. இப்போ மிக அதிகமான வரலாற்றில் இல்லாத ஒரு உச்சத்தை, தங்கம் விலை எப்படி உச்சத்தை தொட்டு இருக்கிறதோ அதுபோல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப மோசமாக வீழ்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு போர். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறது. பதிலுக்கு ஈரானு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மிலிட்ரி பேஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வளைகுடா நாடுகள் எல்லாத்தையுமே ஈரான் தாக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஈரான் வழியாகத்தான் இப்போ எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வர முடியும். அந்த ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. இது மாதிரி நிறைய காரணங்களை சொல்கிறார்கள். போர் நடக்கிறது. இதற்கு நம்ம மோடி என்னதான் செய்வார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் மோடி செய்திருக்க வேண்டிய சில வேலைகளை செய்யாமல் விட்டதும் இந்த கடும் நெருக்கடிக்கு காரணமாகி இருக்கிறது அப்படிங்கிறதா மேட்டர். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். மார்ச் 7 அன்னைக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் 7ல் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாடுமே இது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு எப்போ வேணாலும் இருக்கும். இயற்கை சீற்றத்தாலோ இது மாதிரியான போர்களாலேயோ ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கு தடை இல்லாமல் இருப்பதற்காக ஒரு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெய் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் SPR. அது மாதிரி எமர்ஜென்சிக்காக ஒவ்வொரு நாடுமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை பொது பயன்பாட்டுக்கு விடாமல் தனியாக ரிசர்வாக கச்சா எண்ணெயை அவர்கள் ஸ்டாக் செய்து வைத்திருப்பார்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மங்களூருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அது மாதிரி ஸ்டாக் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது. உடுப்பிக்கு பக்கத்தில் பலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இது மாதிரி எண்ணெயை ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடிய வசதி இருக்கிறது. இதற்காக இந்தியா 5876 கோடி ரூபாயை ஒதுக்கி வைத்திருந்தது. ஆனால் 1039 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் ஸ்டாக் பண்ணிக்கிறதுக்கான எண்ணெயை வாங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போனா போருக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதாவது ஒதுக்கிய பணத்தில் 5 ஒரு பங்கை தான் இந்தியா செலவழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்து விட்டது. அதாவது வேண்டிய அவசர காலத்துக்கு ஸ்டாக் வச்சுக்க வேண்டிய ஸ்டாக்கை அவங்க எவ்வளவு திட்டமிட்டாங்களோ அவ்வளவு வாங்கலை அப்படின்னு அந்த நாளேட்டில் செய்தி வந்திருக்கிறது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இதழும் இதை பற்றி சொல்லியிருக்கு. இந்தியாவில் ஸ்டாக் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்மளால் 100% ஸ்டாக் செய்து வைத்திருக்க முடியும். ஆனால் 82% தான் ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுருக்கோம். ஒரு இடத்துல 50% ஸ்டாக்கு தான் வச்சுருக்கிறோம். தட்டுப்பாடு வந்துச்சுன்னா மிக குறுகிய நாட்களிலே இதெல்லாம் காலியாகி விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இதழிலும் எச்சரித்து எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த கச்சா எண்ணெயை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் மோடி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பிழையை செய்திருக்கிறது. சீனா போன்ற நாடுகள்லாம் இதை எப்படி சமாளிக்குதுன்னு பார்த்தா, ஏறக்குறைய நம்முடைய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு தான் சீனா. அங்கு பேட்டரி பயன்பாடு மிக அதிகமாக விட்டது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அடுத்த ஒரு 7 மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் கச்சா எண்ணெயை வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து கப்பலில் வரலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் எங்கள் உள்நாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கை வச்சு நாங்கள் ஓட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி சைனா சொல்லியிருக்கிறது. இந்தியாவுக்கு அந்த முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கை நடக்கலை. அதற்கு காரணம் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, நிர்வாக கோளாறு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சீனா உள்ளிட்ட பெரிய நாடுகள் ஈரான்லேருந்து நிறைய எண்ணெய் வாங்கியிருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து மலிவு விலையில் எண்ணெய் கிடைக்கிறது. ஏன்னா அங்கு
உக்ரைனுடன் ரஷ்யா போர் தொடுத்திருப்பதால் அமெரிக்கா நிறைய பொருளாதார தடைகளை ரஷ்யாவுக்கு விதித்திருக்கிறது. அதில் ஒன்று, ரஷ்யா கிட்ட யாரும் என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள்லாம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈரானிடம் இருந்து நீண்ட நாட்களாகவே சீனா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கு. உலகத்திலேயே ஈரானிய எண்ணெய் தான் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடியது வெனிசுலா எண்ணெய். ஆனால் வெனிசுலா எண்ணெய் வந்து ரொம்ப மட்டமான ஒரு எண்ணெய். ஈரான் எண்ணெய் தான் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கக்கூடியது ஒரு மிடில் லெவல் எண்ணெய். நாமளும் ரஷ்யா கிட்ட தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவன் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். அதற்கு முன்னாடி நாமளும் நீண்ட காலமாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருந்திருக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஈரானிடம் யாரும் எண்ணெய் வாங்காதீங்கன்னு ட்ரம்ப் எச்சரிச்சிட்டு இருந்தார். ட்ரம்ப் சொல்வது தான் நம்ம மோடிக்கு வேத வாக்கு என்பதால் ஈரானிடம் அவர் எண்ணெய் வாங்குவதை அப்போவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். பதிலாக ரஷ்யாவில் டிஸ்கவுண்ட் ரேட்டில், தள்ளுபடி ரேட்டில் ஆடி தள்ளுபடி மாதிரி போட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருந்தோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நாம் வெனிசுலாவிடமே வாங்கிட்டு இருந்தோம். வெனிசுலாவிடம் நாம் வாங்கிட்டு இருந்தபோது வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கர முட்டல் மோதல் வந்தப்போ அமெரிக்கா வழக்கம் போல் இந்தியாவை பார்த்து சொல்லிச்சு, வெனிசுலா கிட்ட என்ன வாங்காதன்னு. அதுக்கப்புறமா நம்ம ஈரான் கிட்ட வந்தோம். ஈரான் கிட்ட என்ன வாங்காத அப்படின்னானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யா கிட்ட போனோம். ரஷ்யா கிட்ட போன பிறகு ட்ரம்ப் சமீபத்தில் தான் ரஷ்யா கிட்டே நீ வாங்கக்கூடாது, ஏன்னா வெனிசுலாவை நான் மறுபடியும் பிடிச்சிட்டேன், நீ வெனிசுலா எண்ணெயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுன்னு வச்சுங்களேன். சரி, நாம் வெனிசுலா கிட்ட எண்ணெயை வாங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ இந்த போர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போர்னால ஒரு கடுமையான எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் போது ட்ரம்ப் வந்து நம்ம மோடி மீது கருணை காண்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த பிரச்சனைலாம் முடிவு வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ ரஷ்யாவில் போய் வாங்கிக்கோ, ஒரு மாதத்துக்கு அங்கே வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டு தெருவில் 3 கடை இருக்குது. 3 கடையில் ஒரு கடையில் நம்ம வாடிக்கையாக நம்ம வந்து வாங்கிட்டு இருந்தோம். அந்த கடையோடு முறைச்சிட்டு போய் இன்னொரு கடைக்கு போகணும். அந்த கடையிலையும் பிரச்சனை மட்டும் இன்னொரு கடைக்கு போகணும். இப்போ மறுபடியும் முதல் கடைக்கு வரனா இந்த முதல் கடைக்காரன் நம்மளை முன்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவானா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது போன்ற ஒரு சூழலில் தான் இந்தியா இப்போது இக்கட்டில் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டுக்கு முதல் காரணம் அமெரிக்க அடிவருடித்தனம் அப்படிங்கிறதான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லப்பட வேண்டிய மேட்டர். என்னுடைய நண்பர் ட்ரம்ப் அப்படின்னு மோடி சொல்லி கொண்டாலும் கூட ட்ரம்ப் ஒரு சசிகலா, மோடி ஒரு எடப்பாடி, இந்த ரேஞ்சில் தான் உண்மை நிலவரம் இருக்கிறது. நாம் 2022 முதல் ரஷ்யா கிட்ட மிக குறைவான விலைக்கு எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தோம். அங்கு குறைவான விலைக்கு வாங்கினோம்னா இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப மக்களுக்கு கொடுக்குறப்ப குறைவான விலையில தானே கொடுக்கணும். ஆனால் அப்படி கிடைக்கல. நாம் அதே 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அதில் குறையக்கூடிய அந்த பெனிஃபிட் இருக்கு இல்லையா, நமக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அந்த பெனிஃபிட்டை இவனுங்க வரியாக மாற்றி ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தானுங்க. அதாவது 10 ரூபா குறையுதுன்னு வச்சிங்களேன், அந்த 10 ரூபாய்க்கு புது வரியை போடுறது. இப்படியாக பெட்ரோல் டீசலுக்கான வரியை வந்து மத்திய அரசாங்கம் கூட்டிக் கொண்டே போயிட்டு மக்கள் வாங்கக்கூடிய அதே வேலையில தான் நாம் வாங்கி கொண்டு இருந்தோம். 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் எல்லா இடத்துலையும் குறைவான விலைக்கு தான் எண்ணெயை வாங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி யூபி அரசாங்கம் இருந்தபோது அன்றிருந்த சூழலில் மிக அதிக அளவிலான விலைக்கு வாங்கும்போது கூட நமக்கு ஒரு நியாயமான ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவனுங்க அதை விட குறைவான விலைக்கு வாங்கினாலும் கூட மக்களிடம் விற்கும்போது அதிகமான மார்க்கெட் விலைக்கு தான் இவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு விலை இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கேற்ற மாதிரி வரியை அவர்கள் ஒரு பக்கமாக ஏற்றிக்கொண்டே போனார்கள். இதன் மூலமாக எண்ணெய் கம்பெனிகளுக்கு நாங்கள் பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு பார்வையை வந்து இவங்க வந்து காமிச்சானுங்க. இத்தனைக்கும் பெட்ரோலில் கட்டாயமாக எத்தனால் கலக்கிறானுங்க. 2022ஆம் ஆண்டு நாம் வாங்கின பெட்ரோலில் 10% தான் எத்தனால் இருந்தது. எத்தனால் என்பது வந்து எண்ணெய்க்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள். ஆனால் அது முழுமையாக நம்ம எத்தனாலை மட்டுமே ஊற்றி ஓட்ட முடியாதுங்கிறதுனால பெட்ரோலில் அது ஒரு பர்சன்டேஜாக கலக்கிறானுங்க. முதல்ல 10% கலந்தானுங்க. சரி, எத்தனால் வந்து எண்ணெயை விட ரேட்டு ரொம்ப கம்மி தானே, எத்தனால் நீ 10% கலக்கிறனா அந்த எத்தனாலுக்குரிய விலையை நான் கொடுத்தால் போதும் இல்லை. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நம்மக்கிட்ட பெட்ரோலுக்குரிய அதே ரேட்டை தான் 10% எத்தனால் கலந்தப்போவும் வாங்கினானுங்க. இப்போது அதை 20%ஆக மாற்றி வச்சுருக்கிறானுங்க. 20% 5ல் ஒரு பங்கு எத்தனால் ரொம்ப கம்மி விலை. அதாவது பெட்ரோல் வந்து 100 ரூபானா எத்தனால் 40 ரூபா 30 ரூபா தான் வரும். ஆனாலும் கூட இவங்க கலக்கக்கூடிய எத்தனாலுக்கும் சேர்த்து பெட்ரோலுக்கு வாங்கக்கூடிய அதே விலையை தான் நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மோடி அரசாங்கம் இந்த எண்ணெய் வியாபாரத்தில் 2014ஆம் ஆண்டு முதல் புடுங்கின ஆணி எல்லாமே மக்களுக்கு தேவையில்லாத ஆணி, மக்களுக்கு நிதி சுமையை
ஒவ்வொருத்தரோட குடும்ப பட்ஜெட்லையும் நிதி சுமையை ஏற்றியது தான் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை. இதெல்லாம் வந்து போருக்கு முந்தைய நிலை. இன்னைக்கு வந்து அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ அல்ல மற்ற பாஜக தலைவர்களோ அல்லக்கைகளோ வந்து இதுக்கு வந்து போர் தான் காரணம், போர் நடக்குது, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, போருக்கு முன்னாடி மட்டும் நீங்க என்னடா இந்த என்ன பிரச்சனையில புடுங்கி இருக்கிறீங்கன்னு கேட்டா எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மை. 90% இறக்குமதி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பி தான் இந்த நாடு இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அவலம். முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓஎன்ஜிசி என்று ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அது வந்து அரசு நிறுவனம். 1956ஆம் ஆண்டு நேரு உருவாக்கிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து நாட்டின் மிக முக்கியமான ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தது. அந்த நிறுவனம் வெளிநாடுகளிலிருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவர்கள் வந்து பொறுப்பாக இருந்த காலகட்டத்திலலாம் இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு கிடைத்தது. நியாயமான விலைக்கு நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. மோடி அரசாங்கம் முதல்ல உள்ளே வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஓஎன்ஜிசியை தன்னுடைய நண்பர்களான ரிலையன்ஸு, அதானி இவர்களுக்கெல்லாம் தாரை வார்க்கக்கூடிய வேலைகளை தான் அவர் செஞ்சார். அதாவது ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான இடத்துல ரிலையன்ஸ் நிறுவனம் எவ்வளவோ லிட்டர், பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் லிட்டர் எண்ணெயை எடுத்திருக்கிறது. அதற்குரிய பணத்தை வந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்துக்கு ரிலையன்ஸ் இன்று வரை செலுத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நிர்வாக குளறுபடிகளுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசியிடம் மிகுந்திருந்த நிதியை எல்லாம் எடுத்து வெவ்வேறு நிறுவனங்களுக்கு எடுத்து கொடுத்துருது. அந்த கம்பெனி வந்து நஷ்டத்தில் இருக்குது, அந்த கம்பெனியை ஓஎன்ஜிசி வாங்கிக்கும், வாங்குறது மூலமாக அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஆகும். அது மாதிரி ஊரில் இழைச்சி போன நிறுவனங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதையெல்லாம் வந்து ஓஎன்ஜிசி தலையில் கட்டி ஓஎன்ஜிசி இன்னைக்கு பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருக்குது. அவர்களால் வந்து ஒரு புதிய திட்டங்களை எல்லாம் முழுமூச்சுடன் செய்ய முடியவில்லை. உள்நாட்டிலேயே எண்ணெய் உற்பத்திக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான எந்த ப்ராஜெக்டையும் செய்ய முடியாமல் இன்றைக்கு ஓஎன்ஜிசி முடங்கி போயிருக்கிறது. அதாவது பாஜக வந்து தன்னுடைய கொள்கையாக சொல்லும், சுதேசி கொள்கை அப்படின்னு சொல்லும். எல்லாத்தையுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை முழுமையாக பயன்படுத்துவதா எங்கள் கொள்கைன்னு சொல்லும். ஆனால் அந்த கொள்கைகள் எல்லாம் பாஜக வெக்கமே இல்லாமல் காற்றில் பறக்க விட்டு இன்னைக்கு நம்ம என்னைக்கு வந்து ஈரானிடமோ ரஷ்யாவிடமோ அல்லது வெனிசுலாவிடமோ அமெரிக்காவிடமோ எவன் காலையோ விழுந்து நக்கி கொண்டிருக்கிறோங்கிற ஒரு நிலைமை வந்து ரொம்ப கேவலமான ஒன்று. இதே காலகட்டத்தில் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இந்த எரிபொருளுக்கு மாற்றான விஷயங்களுக்கு நிறைய மாறி இருக்கிறாங்க. இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி காரு, இந்த பேட்டரி 2 வீலர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் மற்ற நாடுகள் வேகமாக மாறிய அளவுக்கு நாம் மாறாததால் நாம் இன்னமும் பெட்ரோலு, டீசலு இதை தான் வாகன போக்குவரத்துக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் வீட்டில் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் தேவை, ஆட்டோக்காரங்க போட்டுக்கிறதுக்கு எல்பிஜி தேவை. இன்னைக்கு எல்லாமே நமக்கு வந்து நக்கி கொண்டு போயிருக்கிறது என்றால் இதற்கு நாம் காரணம் அல்ல. நாம் ஓட்டு போட்டு ஒன்றியத்தில் உட்கார வச்சிருக்கிறோமே அந்த சனியன் சகடைகள் தான் காரணம். இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தட்டுப்பாடு, விலையேற்றம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக நம்ம வீடுகளில் விறகு வாங்கி ஸ்டாக் வைக்கணும் போல் இருக்குது. அதே மாதிரி காரை விட்டு 2 வீலரை விட்டு கட்ட வண்டி ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போவே வந்து சமூக வலைதளங்களில் சங்கிகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கேஸ் இல்லைன்னா என்ன, இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சு சமைங்க அப்படின்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்டுக்கும் கூட, கரண்ட் தயாரிப்புக்கும் கூட இந்த இதெல்லாம் தேவைப்படுது, எரிபொருள்லாம் தேவைப்படுது. இது எல்லாமே ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எப்படியோ நெல்லார்ந்த ஒரு நாட்டை குஜராத்தில் இருந்து ஒரு புண்ணியம் வந்தான் நாசமாக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் நாட்டுடைய இன்றைய நிலைமை இருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.